ஏ என்ற குழாய் 10 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும், பி என்ற குழாய் 15 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும் எனில் ஏ மற்றும் பி இரண்டும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் தொட்டியை நிரப்பும்? இதுதான் கணக்கு. இந்த மாதிரி எத்தனை நிமிடத்தில் நிரப்பும், எத்தனை நிமிடத்தில் காலி செய்யும் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எத்தனை நிமிடத்தில் நிரப்பும், எத்தனை நிமிடத்தில் காலி செய்யும் என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 10ம் 15 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சின்னா 5வது வாய்ப்பாடில் போகும். 2 10, 3 15. இது அப்படியே பெருக்கிட்டிங்கன்னா 2 10, 10 × 3 30. இந்த வர்ற ஆன்சரை நம்ம தொட்டியோட மொத்த கொள்ளளவாக எடுத்துக்கணும். இந்த தொட்டி மொத்தம் 30 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ அடுத்தது எப்படி பார்க்கணும்னா 30 லிட்டர் பிடிக்குது. அப்போ ஏ என்ற குழாய் 10 நிமிஷத்தில் தொட்டியை நிரப்புன்னு போட்டிருக்காங்க. அப்போ அது ஒரு நிமிஷத்தில் எத்தனை லிட்டர் நிரப்பும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 30/10 = 1 1. அப்போ 3 லிட்டர். இந்த ஏ குழாய் ஒரு நிமிஷத்தில் 3 லிட்டர் நிரப்பும். அப்போ பி குழாய் பார்த்தோம் அப்படின்னா பி குழாய் 15 நிமிஷத்தில் தொட்டி நிரப்புது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் நிரப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா = 2 லிட்டர். பி என்ற குழாய் ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் நிரப்புது. அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் நிரப்புனா ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் நிரப்பும். இது ஆன்சர் கிடையாது. ஒரு ரெண்டும் சேர்ந்து எத்தனை லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு நிரப்பும் அப்படிங்கிற மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ தொட்டியோட மொத்த கொள்ளளவு 30 லிட்டர். ரெண்டும் சேர்ந்து 5 லிட்டர் நிரப்புது ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ அது மொத்தத்தையும் நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 5 30. இந்த 6 தான் ஆன்சர். 6 நிமிஷத்தில் ரெண்டும் சேர்ந்து தொட்டியை நிரப்பிடும். 6 மினிட்டில் ரெண்டும் சேர்ந்து தொட்டி நிரப்பிடும். ஏ என்ற குழாய் 10 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும், பி என்ற குழாய் 30 நிமிடத்தில் தொட்டியை காலி செய்யும். அப்படியானால் இரண்டும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிறையும்? இதுதான் கொஸ்டின். இப்போ நமக்கு எது தொட்டியை நிரப்புது, எது காலி பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஃபஸ்ட்டு தொட்டியோட கொள்ளளவு எவ்வளவு, தொட்டி மொத்தம் எத்தனை லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த 10க்கும் இந்த 30க்கும் எல்சிஎம் பார்த்தாலே போதும். எல்சிஎம்னா மீச்சியமை 10 30. காலி செய்யும் நிரப்பும் அப்படிங்கிறலாம் தேவையில்லை, கொடுத்துருக்காது அப்படியே நம்ம எல்சிஎம்ல எடுத்துக்கலாம். இது 30. இப்போ 5வது வாய்ப்பாடில் போகும். 2 10, 6 5 30. திருப்பி இது 2வது வாய்ப்பாடு போடலாம். 1 2 2, 3 2 6. இப்போ இதை அப்படியே பெருக்கிட்டோம் அப்படின்னா 2 10, 3 30. 2 10, 3 30. இப்போ நமக்கு 30 கிடச்சிருக்கு. இந்த 30 தான் தொட்டியோட மொத்த கொள்ளளவு. தொட்டி மொத்தம் 30 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலான்னா ஏ என்ற குழாய் 10 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நிமிடத்தில் அது எத்தனை லிட்டர் நிரப்புது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏ 10 நிமிஷத்தில் நிரப்புதாமா. அப்போ ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு 30 கொள்ளளவு, 10 நிமிஷம். இதை போட்டிங்கனாலே கிடச்சிரும். 3 லிட்டர் நிரப்புது. ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் நிரப்புது. அப்போ அதே மாதிரி பி பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷத்தில் காலி பண்ணும். ஸோ 30/30. இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. 1 இருக்குது, -1 இருக்குது. ஏன்னா காலி செய்யும். ஸோ -1 1 லிட்டர் இருக்குது. அப்போ கீழே என்ன வரும்னா இது 3 இருக்குது, +3 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ 2 லிட்டர் வரும். ஒரு நிமிஷத்தில் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணுனா 2 லிட்டர் நிரம்பும். ஏயும் பியும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டனா ஒரு நிமிஷத்தில் 2 லிட்டர் நிரம்பும். ஏன்னா நம்ம நிமிஷத்துக்கு தான், ஒரு நிமிஷத்துக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு தான் ஆன்சர் 2 வந்திருக்கு. ஸோ ஏ ஏயும் பியும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டனா ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் நிரம்பும். ஏ + பி ரெண்டும் சேர்ந்து திறந்து விடப்பட்டுச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் நிரம்பும். ஸோ மொத்தம் 30 லிட்டர் கொள்ளளவு. அதை ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் நிரம்புதுன்னா 1 2 2, 15க்கு 2 30. அப்போ 15 நிமிஷத்தில் தொட்டி நிரம்பிடும். இந்த 15 தான் ஆன்சர். 15 நிமிஷத்தில் தொட்டி நிரம்பிடும். ஏ என்ற குழாய் 12 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும், பி என்ற குழாய் 15 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும். சி என்பது வெளியேற்றும் குழாய். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி 20 நிமிடத்தில் நிரம்பும். இவங்க ஆன்சரை நமக்கு கொடுத்துட்டாங்க. 20 நிமிடத்தில் நிரம்பும். போன கணக்கில் இதுதான் கேட்டிருந்தாங்க. இந்த கணக்கில் அந்த ஆன்சரை கொடுத்துட்டு அந்த கொஸ்டின் சி என்பது தொடக்கத்தில் தொட்டி முழுமையாக நிரம்பி இருக்கும் எனில் அதை இது மிஸ்டேக் ஆகிருக்கு. சி மட்டும் தனியே எவ்வளவு நேரத்தில் காலி செய்யும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ வந்து சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து மீச்சிமை பார்த்துடலாம். இந்த 20 நிமிடத்துக்கும் உட்பட எல்லாத்துக்குமே மீச்சிமை பார்த்துட்டு தான் தொட்டியோட கொள்ளளவு கிடைக்கும். ஸோ 12, 15, 20 இதுக்கெலாம் எது முதல்ல போடலான்னா ஃபஸ்ட்டு 5 போட்டுக்கலாம். இங்கே 12 அப்படியே வந்துடும். 3, 4 அடுத்தது வந்து நம்ம 3 போட்டுக்கலாம். 4 3 12, 1 3 3 4 அப்படியே வந்துடும். அடுத்தது வந்து நம்ம 4 போட்டுக்கலாம். 1 1 1 ஐ 3 15, 15க்கு 4 60, 60 கிடச்சிருக்கு. 60 லிட்டர் அப்படிங்கிறது தொட்டியோட மொத்த கொள்ளளவு. தொட்டி வந்து 60 லிட்டர் பிடிக்கும். இப்போ நமக்கு ஏக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, சிக்கு தெரியாது. அப்புறம் தொட்டி வந்து 20 நிமிஷம் அப்படின்னு கொடுத்தாங்க. மொத்தமாக எல்லாம் திறந்து விடப்பட்டுச்சுன்னா தொட்டி வந்து 20 நிமிஷத்தில் நிரம்பிடும். ஆனால் சி என்பது வெளியேற்றும் குழாய், காலி செய்யும் குழாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏ சீக்வல்ட் 12 நிமிஷத்தில் நிரப்புமா. அப்போ 60/12 ஓவர் 12 12 ஐ 12 60. இந்த 5 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்தில் ஏ வந்து நிரப்புறது. 5 லிட்டர் நிரப்போம் ஒரு நிமிஷத்தில். ஏ வந்து 5 லிட்டர் நிரப்போம். அப்போ அதே இது பிக்கு. பி வந்து 15 நிமிஷம். ஸோ 60/15 ஓவர் 15 15 4 15 60. ஸோ 4 லிட்டர் ஒரு நிமிஷத்தில் பி வந்து 4 லிட்டர் நிரப்போம். அப்போ சி சீக்வல்ட் நமக்கு சி வந்து எவ்வளோ நேரத்தில் நிரம்பும்னு தெரியாது, நமக்கு தெரியாது, இங்கேயும் தெரியாது. ஸோ இதில் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும், எத்தனை லிட்டர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆன்சர் நமக்கு அவங்க 3 ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டுச்சுன்னா 20 நிமிஷத்தில் நிரப்பிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20 அது வந்து நம்ம 60/20 அப்படின்னு கொடுத்துக்கணும். 20/60 ஓர் 20 20 20 60. ஸோ இங்கே வந்து 3 லிட்டர் கிடைக்கிது. ஆன்சர் வந்து நமக்கு 3 லிட்டர் கிடைக்கிது. இப்போ வந்து கணக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 5 4 ரெண்டும் சேர்ந்தனா 9 வருது. 5 4 சேர்ந்துச்சு அப்படின்னா 9 வருது. கீழே வந்து 3 இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். எதை போட்டால் கீழே 3 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். 9 இருக்குது. 9லேருந்து எதை கழிச்சா 3 வரும்? 6 கழிச்சா 3 வரும். அப்போ -6. ஏன்னா இது வந்து காலி செய்யும் குழாய். ஸோ -6 தான் ஆன்சர். இது வந்து -6 அப்படின்னு எதுக்கு சொன்னேன்னா இது காலி செய்யும் குழாய், அதனால் நான் -6ன்னு சொன்னேன். இந்த மாதிரி கணக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசி ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிசியில் மேக்ஸிமம் குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரிலாம் கேட்காங்க. அப்புறம் ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சி ஜிடி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.